இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, 4 எபிசோடு பயங்கர பரபரப்பா, விறுவிறுப்பா போச்சு. நம்ம கோச் நட்ராஜ் இருக்காரு தெரியுமா? அவரு பண்ண சைக்கோத்தனமான வேலைகள், நம்ம ரங்கன் வந்து ஒரு கோச்சா அந்த விமென்ஸ் டீம வந்து எந்த அளவுக்கு வந்து சூப்பரா கொண்டு போய்க்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது, நம்ம மாஸ்டர் மைண்ட் பத்மா இருக்காங்க தெரியுமா? அவங்க வந்து எந்த அளவுக்கு பல்பு வாங்குனாங்க அப்படிங்கிறது, அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்ம மணி பின்னாடி ஒரு பொண்ணு வந்து சுத்துறாங்க. அண்ட் அத பார்த்து நம்ம தங்கம்க்கு வந்து அப்படியே பீதி கிளம்புது. ஸோ இந்த மாரி பல விஷயங்கள் வந்து இந்த 4 எபிசோட்ல நடந்திருக்கு. சரி ஓகே வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் இந்த எபிசோட் 53ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டார்ட்டிங்லேருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அந்த டோர்னமெண்ட்டுக்காக போறாங்க. அண்ட் நம்ம கோச் நட்ராஜ் இருக்காரு தெரியுமா? இன்னமுமே லூசுத்தனமா நீங்க வந்து ரொம்ப தப்பான டிசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ருக்மிணி மேம் பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படி என்னடா தப்பான டிசிஷன் அப்படின்னு கேட்டா, ஒரு பிடியை கொண்டு போய் கோச்சா போட்டீங்க அப்படிங்கிறாரு. டேய் அவர் பிடிக்கு முன்னாடி வந்து ஒரு பிளேயரா இருந்தாரு, கேப்டனா இருந்தாரு. இதுல தமிழ்நாடு டீமோட கேப்டன்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இவர் எதை வச்சு இந்த மாதிரி பேசுறாரு அப்படிங்கிறதே தெரியல. ஸோ இப்போ பேக் டு பேக் அவர் பல்பு வாங்குற சீன்ஸ்லாம் வந்து சூப்பரா இருக்குங்க. இவர் இந்த மாதிரி பேசிட்டு உள்ள போவாரு. பார்த்தா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரங்கனை பார்த்துட்டு, முன்ன நீங்க ஸ்டார் பிளேயரா இருந்தீங்க, இப்ப ஸ்டார் கோச்சா ஆயிட்டீங்க, நீங்க வந்து ஒரு ஹியூஜ் அசெட் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டு அப்படியே புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா நம்ம நட்ராஜுக்கு மூஞ்செல்லாம் அப்படியே சுருங்கி போயிருது. சரி இவர் மூஞ்சி மட்டும் தான் சுருங்குதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம கிளியரா உத்து பார்த்தோம் அப்படின்னா, அங்க நம்ம ராஜசேகர் நின்றுட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னது இது இவனை போய் இப்படி எல்லாம் பாராட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி அவரு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ எப்பவும் பண்ற வேலை தாங்க, நம்ம ருக்மிணிட்ட போயிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று சேலஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அந்த இடத்துல தான் நம்ம ரங்கன் வந்து உள்ள வந்து மாஸ்க் கட்டுவாரு. கெட் ரெடி டு லூஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு அவர் போவார். ஸோ அந்த சீன்லாம் வந்து நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நட்ராஜ் அந்த சைடு பாய்ஸ் டீமை வந்து எப்படி வந்து அவர் வந்து மேட்சுக்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டு இருக்காரு, அண்ட் இந்த சைடு ரங்கன் வந்து எப்படி ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத மாற்றி மாற்றி காட்டுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும் அந்த கோச்சிங்கில். நம்ம நட்ராஜ் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, டீசெண்டாவது ஸ்கோர் பண்ணுங்க, நீங்கள் வந்து இருக்கிற டைம்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்லாம் வந்து ஓவராக ஒரு மாதிரி போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு இருப்பாரு. அதுவும் இந்த ஆங்கர் அகாடமி கூட வந்து நீங்கள் அந்த அளவுக்கு உங்களால் பீட்டே பண்ண முடியாது, பட் டீசெண்டாக ஸ்கோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதெல்லாம் வந்து ஒரு டீம் மேலேயே நம்பிக்கையே இல்லையே, இப்படி தான் வந்து ஒரு பெப்டாக் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. இந்த சைடு நம்ம ரங்கன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டவுட்லாம் இருக்கவே கூடாது, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே, தோத்தா தோத்துட்டு போங்க, அதுல என்ன தப்பு இருக்கு, இது வந்து ஈஸியும் இல்லை கஷ்டமும் இல்லை அது மாதிரி இவர் சொல்ற அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்த சைடு கேர்ள்ஸ் டீம் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஜெயிச்சதே கிடையாது, ஸோ எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கான்ஃபிடன்ஸே இல்லாமல் பேசுவாங்க. அண்ட் நம்ம ரங்கன் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கான்ஃபிடன்ஸை கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த சைடு பாய்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா அவங்க கான்ஃபிடென்ட் என்ன ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம நட்ராஜ் அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம மணி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு யோசனையிலே உட்காந்துருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு. நம்ம மணி தான் வந்து கேம் எல்லாம் பார்த்து பயப்பட மாட்டாரு. இன்ஃபேக்ட் அவருக்கு பேட்டிங் பண்றது பண்ணாம போறது எதுவுமே பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு யோசிச்சா, ரிஷி வந்து ஒழுங்கா விளையாடுவானா மாட்டானா அப்படிங்கிறது, அப்புறம் மாதையன் வந்து இப்ப டீமுக்குள்ள வருவாரா மாட்டாரா, அதெல்லாம் தாண்டி நம்ம தங்கமோட பேரண்ட்ஸ் வேற வந்திருக்கிறாங்களே, ஸோ அவங்க மேட்சை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறாங்களே, அவ ஒழுங்கா விளையாடுவாளா மாட்டாளான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மற்றவங்கள பத்தி யோசிச்சு அவர் பயந்துட்டு உட்காந்துருப்பாருங்க. ஆக்சுவலா அது வந்து ரொம்பவே அழகா இருந்தது இந்த மணியோட கேரக்டர் வந்துறது. ஸோ இதை கேட்டு நம்ம பாண்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓகேடா, ஆனா நீயும் நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு நம்ம மணி அட போடா, எனக்கு இதெல்லாம் வந்து சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு நம்ம பாண்டு, எனக்கு இதுதான்டா புரியவே இல்லை, சுத்தமா உனக்கு மேட்ச்ல இன்ட்ரெஸ்டே இல்லை, கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்டே இல்லை, நீ எப்படிதான் வந்து உள்ள லிஸ்ட்ல வந்தியோ தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் டென்ஷனா பேசுறது. அண்ட் நம்ம தங்கம் பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்து வீடியோவை பார்த்து நோட்ஸா எடுத்து தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் மணி அங்கே போயிட்டு ஃபோனை பிடிங்கிட்டு இது ஒரு எக்ஸ்கர்ஷன் போற மாதிரி ஜாலியா இருக்கணும், ஃபன் பண்ணணும், இந்த மாதிரிலாம் உட்காந்து நோட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிங்கிட்டு போறது, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்ட் நம்ம மாஸ்டர் மைண்ட் பத்மா இருக்காங்க தெரியுமா? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கர ஓவர் கான்ஃபிடென்ட்டான ஒரு ஃபேஸை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம இல்லாமல் டீம் தோத்துருண்டா அப்படிங்கிற மாதிரி. நம்ம தியோ வந்து போயிட்டு ஒரு வாட்டி நீங்க எதுக்கும் கன்சிடர் பண்ணலாம்ல, உன் ஈகோக்காக ஏன் இந்த மாதிரி பண்ற, டீமுக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னே இவங்க ஆமா கரெக்ட், டீமுக்கு நான் கண்டிப்பா வேணும், அப்புறம் எதுக்கு என்ன வந்து ஓப்பனிங்ல இருந்து தூக்குனாங்க, நான் இல்லாம எப்படியும் நீங்க வந்து தோக்க தான் போறீங்க, சீனியர் பிளேயர் இல்லாம நீங்க திணற போறீங்க, ஆல் த பெஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பில்டப்லாம் கொடுத்துட்டு போங்க போங்க நான்லாம் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க. அண்ட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதையன் வந்து அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறமா பயங்கர ட்ராமான்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கனோட தான் இருப்பார் இல்லையா? ஸோ அங்கே வந்து நம்ம ரங்கன் மாதையனை வந்து எப்பவும் போல பயங்கரமா என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கு புரியுது இது உனக்கு கஷ்டம்னு, பட் இருந்தாலும் கிரிக்கெட் தானே உன்னை இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்தது, இந்த என்னோட லக்கி பேட் இதை வச்சு நீ விளையாட அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அந்த பேட்டை கொடுத்ததெல்லாம் வந்து ஒரு நல்ல டச்சா இருந்தது. நான் உன்னை நம்புறேன், நீ ஃபர்ஸ்ட் உன்னை நம்பு அப்படி மாதிரி அவர் சொல்லுவாரு. ஆனா அதே மாதிரி மாதையன் அங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பசங்க எல்லாருமே ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆனா நம்ம நட்ராஜ் இருக்காரு தெரியுமா, தேவையில்லாத ஒரு கோச் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. நேரா வந்து பிடிச்சி கத்து கத்துன்னு கத்துவார். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க பெரிய இவனா, நீ நினைச்ச டைமுக்கு வருவ போவ, ஒரு கேப்டன்னா வந்து பிராக்டிஸ் டைம்ல இருக்கணும், நீ என்ன நேரா டோர்னமெண்ட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில ஐம் டேக்கிங் யோர் கேப்டன்சி அப்படின்னு சொல்லிடுவாருங்க. அதை விட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பி பார்த்து வேலுவை இனிமே நீ தான் கேப்டன் அப்படின்றவாரு. அட கடவுளே, இத்தனை பேர் இருக்காங்க, வேலுவையா நீங்க கேப்டன் ஆக்கணும்
ஆடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீ எப்படி ஆடுறன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இந்த மாதிரி ஒரு கோச் இருந்தால் சூப்பராக விளையாடுற டீம் கூட கண்டிப்பாக தோத்து தான் போகும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். அண்ட் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா இதை வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதாவது இந்த கேப்டன்சி வந்து அந்த ப்ராப்பர் ஸ்கில் இல்லாமல் ஒருத்தர் இருந்தால் டீம் எப்படி இருக்கும். அண்ட் இந்த கோச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈகோ அதெல்லாம் உள்ள கொண்டு வந்து இந்த டீமை போட்டு லாஸ்ட்டில் ஷஃபில் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோடில் நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாதையனை கேப்டனாக தூக்கிட்டு வேலுவை போட்டது வந்து எந்த அளவுக்கு டீமுக்கு இம்பாக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த எபிசோட் நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். எபிசோட் 54ல் நடந்ததை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ணி போடுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.